பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்கள் தேமுதிக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை கடந்த ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் முன்பே கூறியிருந்தார். ஆனால் அன்றைய தினம் கடலூரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதன் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தரப்பினருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. உண்மையில் வேறு கட்சிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதில்லை என்பதே எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு. கடந்த மாநிலங்களவை தேர்தலை போல அதிமுகவினருக்கு மட்டும்தான் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முடிவை எடுத்திருந்தார். ஆனால் தற்போது டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்ந்திருக்கும் நிலையில் டெல்லி அரசியலை கவனித்துக் கொள்வதற்காக அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட உள்ளது. மற்றொரு சீட்டு அதிமுகவினருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இருக்கும் 2 சீட்டையும் அதிமுக மற்றும் முன்னாள் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒதுக்கிவிட்டால் பிறகு எந்த கட்சிகளுக்கும் ராஜ்யசபா சீட் இல்லை என எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டாராம். அதனால்தான் பிரேமலதா அதிருப்தியில் இருக்கிறார் என்கின்றனர்.